Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்க Sowbaraniya. ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட ஒரு DIY வீடியோவோட பார்க்க வந்திருக்கேன். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ நான் ஒன்று ஷேர் பண்ணதில்ல கேட்டீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு ஷாம்பூ மாதிரி ஏதோ யூஸ் பண்ணீங்களா, அது கடையில் வாங்கி யூஸ் பண்றீங்களா, அப்போ நீங்க ஷிகாக்காய் யூஸ் பண்றதெல்லாம் விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. இல்லை நீங்களே டிஐஒய் பண்ணி ஷாம்பூ யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில். ஸோ எஸ், நான் ஸ்டோர் பார் ஷாம்பூலாம் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. நான் டிஐஒய் ஷாம்பூ வீட்டிலே பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒன் மெத்தட் தான் இன்றைக்கி நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். ஒன் ரெசிபி. இதில் நிறைய ரெசிபிஸ் நான் மந்த்லி மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் ஷாம்பூ தான். இதுலேயே நீங்கள் நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். இதில் எக் ஷாம்பூ நீங்கள் பண்ணலாம் வீட்லேயே. பட் இது எல்லாமே லைஃப் ஸ்பேன் 1 வீக் தான். ஸோ நீங்கள் எவ்ரி வீக் நீங்கள் புது பேட்ச் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் டைம் கன்சூமிங் தான், பட் ஸ்டில் இது உங்களுக்கு ஸ்டோர் ப்ராட் ஷாம்பூஸை விட பியூட்டிஃபுல்லான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் நான் யூஸ் பண்ணேன், என்னென்ன ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நமக்கு இந்த டிஐஒய் ஷாம்பூ இன்றைக்கி நான் ஃபெனுக்ரிக் வச்சு வெந்தயம் வச்சு செய்ய போகிறதுனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கலாம், இல்லைனா 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கலாம். அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோப் நட். இந்த சோப் நட் ஒரு 5 கொட்டை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 5 சோப் நட் எடுத்து அதை நம்ம தோல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். உள்ளே இருக்க விதை பகுதியை நீக்கி எடுத்துக்க போகிறோம். இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விதையும் தோலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி 250 ml அளவுக்கு தான் ஷாம்பு பண்ண போகிறேன். என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கிறதுனால. ஸோ 250 ml அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் இந்த சோப் நட்டோட தோல் மட்டும் நம்ம இப்படி போட்டு ஒரு நல்ல கொதி விட போகிறோம். ஒரு கொதி விட்டால் போதும். ஆல்ரெடி சூடாக இருக்க தண்ணியில் இந்த சோப் நட் போட்டு இந்த மாதிரி ஒரு கொதி நல்லா உங்களுக்கு இந்த நுரை ஃபார்ம் ஆகிற இந்த டைமில் நீங்கள் உங்களோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ஓவர் நைட் விடலாம், இல்லைனா 2 hours கிட்டே இது இப்படி விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட சோக்காகி நல்ல சத்து கொடுக்கும். அந்த சோப் நுரையும் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆறுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வெறும் அந்த சோப் நட் தோல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடாதீங்க, அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது வெறும் அந்த தோலும் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து கூட ஒரு ஹேண்ட்ஃபுல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஒரு கப் அளவுக்கு இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை நல்லா மழன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆலோவேரா நல்ல கண்டிஷ்னராக உங்களோட ஹேருக்கு வேலை பார்க்கும். ஸோ தட் இது ஒரு சூப்பர் டூப்பர் ஷைன் உங்கள் ஹேருக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த சோப் நட்டை வேக வச்ச தண்ணியை அது கூட கலந்துக்க போகிறோம். இந்த தண்ணி நீங்கள் 1 லிட்டர் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம், சூடாக அந்த கொதிக்க வச்ச தண்ணி. ஸோ தட் உங்களுக்கு 1 லிட்டர் அளவுக்கு ஷாம்பூ வரும். இதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டும் போது நீங்கள் நல்லா ஜென்டலாக அதை ப்ரெஸ் பண்ணி எல்லா லிக்விடையும் தனியாக பிரித்து எடுங்க. அண்ட் ஆல்சோ அதில் வர திப்பியை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த திப்பியை கூட நீங்கள் தலையில் தனியாக மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஷிகக்காய் மிக்ஸ் பண்ணும் போதும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவுமே வேஸ்ட் கிடையாது, எல்லாமே உங்களோட ஹேர் கேருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களை ஹேருக்கு நல்ல ஷைன் கொடுக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எப்படி அக்கா நீங்கள் ஷிகக்காய் யூஸ் பண்ணி உங்கள் ஹேர் குறப்பாக இல்லாமல் நல்ல ஷைனோடு இருக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு. இந்த மாதிரி நேச்சுரல் ஷைன் கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் அதுக்கு முழுக்க காரணம். அண்ட் ஆல்சோ நல்ல ஹெல்தி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றது மூலிமா உங்களோட ஹேருக்கு அந்த ஷைன் நேச்சுரலாகவே கிடைக்கும். மற்றபடி நான் ஹேர் சீரம் அது மாதிரி யூஸ் பண்ணுறது தான், வேறு எதுவுமே நான் ஸ்பெஷலாக அந்த ஷைனுக்குன்னு எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஷாம்பு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சொன்ன மாதிரி இந்த திப்பிலாம் தூக்கி போட்டுறாதீங்க. இது நீங்கள் ஹேர் மாஸ்க்காக இல்லைனா உங்களோட சிகக்காயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வடிகட்டின ஷாம்புவை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில், நல்லா க்ளீனாக இருக்க பாட்டில் எடுத்துக்கிறேன். இதில் இதை ஸ்டோர் பண்ணி நான் 1 வீக் வரைக்கும் வச்சுக்க போகிறேன். 1 வீக் வரைக்கும் வைக்கிறதுனால இதோட கலர் மட்டும்தான் மாறுமே தவிர இதோட அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 100% அப்படியே தான் சேரும்.
இது ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த எல்லோ கலர் வந்து உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் வேணும் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயிலில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த அரோமா உங்கள் ஹேர்லேருந்து வரும். பட் நேச்சுரலாக அந்த ஃபெனுக்ரிக் ஸ்மெல்லோடு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சமாக யூஸ் பண்ணதுக்கே எவ்வளோ ஃபோம் வருதுன்ட்டு. ஸோ இது ஒரு சூப்பர் டூப்பர் ஷாம்பூ ரெசிபி. அண்ட் தட்ஸ் ஆல். நம்மளோட சூப்பர் டூப்பர் அந்த கோல்டன் கலர் ஷாம்பூ ரெடி. உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஆயில் வச்சாலுமே இது நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிங்கனாலே அந்த ஆயில் எடுத்துரும். லிட்ரலி இது ஒரு ஸ்டோர் ப்ராட் ஷாம்பு என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அந்த மாதிரி தான் இது உங்கள் தலையில் ஒர்க் ஆகும். பட் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இது நிறைய உங்களுக்கு ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி என்னோடய அதர் ஃப்ளேவர் டிஐஒய் ஷாம்பூஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் மேபி அடுத்தடுத்து உங்களுக்கு அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த என்னோடய ஃபேவரட் இது, அதனால தான் ஃபஸ்ட் இது உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அந்த கலரும் கோல்டன் எல்லோ கலரும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது அப் டு 1 வீக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் எதுவுமே ஆகாது. பட் அந்த கலர் மட்டும் உங்களுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா 1 வீக் ஸ்டோர் பண்ணுறதுனால. கலர்டு ஹேரோ கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேரோ எதுவாக இருந்தாலும் இந்த ஷாம்பூ சூப்பர் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த டிஐஒய் ஷாம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இது தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் உடலில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல். உங்களோட தாட்ஸ் அபவுட் திஸ் ஷாம்பூ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்னும் அதர் ஃப்ளேவர் ஷாம்பு நான் பண்ணுறது வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக பார்க்குறேன். வெல்கம் டு பை. See you.